நெஞ்சை பதற வைக்கும் கேரள நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க சூரல்மலையில் 2வது நாளாக கொட்டும் மழையிலும் மீட்பு பணி நடந்து வருகிறது. வீடுகள், தார் சாலைகள் இருந்த இடங்களை சுவட தெரியாமல் பெருவெள்ளம் அடித்துச் சென்றுவிட்ட நிலையில் அங்கு நடந்து வரும் மீட்பு பணிகள் குறித்து களத்திலிருந்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். நெஞ்சை பதற வைக்கும் வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் 2வது நாளாக கொட்டும் மழையிலும் மீட்பு பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த சூரல்மலை கிராமத்தில் தான் நேற்று அதிகாலை நிகழ்ந்த இந்த மண் சரிவில் ஏராளமான வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் நேரடியாக பார்க்கலாம். இது சூரல்மலையினுடைய 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருந்த இடம் என்று சொன்னால் யாரும் நம்பக்கூட முடியாத அளவிற்காக இருக்கின்றது. இந்த வரிசையாக இருந்த வீடுகள் அனைத்துமே வீடு இருந்த அடையாளம் கூட தெரியாத அளவிற்கு புரட்டி போட்டு அனைத்து வீட்டில் இருந்த உடைமைகள் என அனைத்தையுமே இந்த வெள்ளம் என்பது அடித்து சென்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த வழியாகத்தான் ஒரு தார் சாலையும் கூட இருந்திருக்கின்றது. இந்த வீடுகளுக்கு வந்து செல்லக்கூடிய அந்த தார் சாலையும் இருக்கின்ற அந்த தார் சாலையோ அல்லது இங்கிருந்த வீடுகளோ என்ற எந்த ஒரு அடிச்சுவடும் இல்லாமல் முழுமையாக பெயர்த்து எடுத்து சென்றிருக்கின்றது இந்த பெரும் வெள்ளம். அதே போன்று இந்த மழையினால் மேலிருந்து உருட்டி வரப்பட்டிருக்கக்கூடிய பாறாங்கற்கள் இந்த பகுதி முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கின்றது. ஒருபுறம் சேரும் சகதியுமாக வீடுகளுக்குள்ளாக புகுந்திருக்கக்கூடிய நிலை, அதே போன்று அடித்து வரப்பட்ட மரங்கள் என ஒருபுறம் கிடக்க, மறுபுறம் பெரிய பெரிய பாறைகள் உருட்டி வரப்பட்டு அந்த பாறைகள் முழுமையாக இந்த வீடுகள் இருந்த இடத்தை தற்பொழுது ஆக்கிரமித்திருக்கின்றன. இந்த இடிபாடுகளுக்குள்ளாகத்தான் இந்த குடியிருப்பு வாசிகளினுடைய சடலங்களை தேடிக்கூடிய பணி என்பதும் ஒரு சவாலான பணியாக தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த பணியை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இராணுவம், கப்பற்படை, அதே போன்று விமானப்படை என முப்படை வீரர்களும் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு குழு, மாநில பேரிடர் மீட்பு குழு, கேரளாவை சேர்ந்த காவல்துறை, வனத்துறை, தீயணைப்புத்துறை, வருவாய்த்துறை என அனைத்து துறையினருமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ராட்சச பொக்களின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய பாறைகளும் சேறு சகதி உள்ளிட்ட மண் குவியல்களும் அகற்றப்பட்டு அந்த சடலங்களை தேடக்கூடிய அந்த பணி என்பதும் கொட்டும் மழைக்கும் இடையாக ஒரு சவால் மிகுந்த பணியாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. தோண்ட தொடர்ச்சியாக சடலங்கள் கிடைப்பதுதான் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வேரோடு முழுமையாக அடித்து செல்லப்பட்ட இந்த வீடுகளில் இருந்தவர்களுடைய சடலங்கள் பல கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த ஆற்றினுடைய கரைகளிலும் ஆற்றின் நீரிலும் அடித்து செல்லப்பட்டு உடல்களும் உடல் பாகங்களும் ஆங்காங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் ஒரு பேரதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் தற்போது பார்க்கப்படுகிறது. காலை முதலாக மழை நின்றிருந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அந்த மழை மீண்டும் பெய்ய தொடங்கி இருக்கின்றது. சாரல் மழையாக விட்டு விட்டு பெய்து வந்தது தற்பொழுது சற்று மிதமான மழையாகவும் தொடர்ந்து பெய்து வருகிறது. இது இங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளுக்கு ஒரு பெரும் சிரமத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதாச்சலத்துடன் வயநாட்டில் இருந்து குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.